திமுக ஆட்சியில அறநிலையத்துறைன்னு அமைச்சர் இருந்தாரு. அவர் இதே போல தினமும் ஒரு இடத்துல விசிட் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் மாறி இருக்காருல்ல, இது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? இப்ப அமைச்சர் ஒரு கோயிலா போயிட்டு தினமும் ஒரு விசிட் பண்றாரு. அவர் போறதை நினைச்சு இப்ப போகாத கோயிலையும் நிறைய பயம் வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும், இப்ப நம்ம வழிமுறை எல்லாமே கரெக்டா செய்யறோமா இல்லையா, நவீன சுத்தமா இருக்கட்டும், பிளஸ் இந்த பராமரிப்பு இருக்கட்டும், இப்ப அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் பாக்குறப்போ இந்த அமைச்சர்ன்றதை தாண்டி இந்த அரசியல் இப்ப நியூ அமைப்பு கரெக்டா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்க ஸ்பெஷல் தரிசனத்துக்கும் பொது தரிசனம் பெருசா வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்துக்கு மட்டும் தான் இது ஒரு ரூல்ஸா கொண்டு வராங்களா கண்டி. இது ரொம்ப வியாபாரமா பார்த்தா அது எந்த இடத்துலயுமே நடைமுறைக்கு செட் ஆகாது. பொது தரிசனமும் ஸ்பெஷல் தரிசனமும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டு திமுக ஆட்சியில அறநிலையத்துறைன்னு அமைச்சர் இருந்தாரு. அவர் இதே போல தினமும் ஒரு இடத்துல விசிட் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. அவர் திருவிழா டைம்ல வருவாரு, சாமியை தரிசனம் பண்ணுவாரு, கார்ல ஏறி போய் நின்றுவாரு. ரமேஷ் பார்த்தோன்னா நம்மள மாரி ரொம்ப அடித்தட்ட மக்கள் வந்த ஒரு ஆள். அவரோட காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசுல பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்ச வழிகள் வேதனை சாமானிய மக்கள் அனுபவிக்க கூடாதுன்னு அவர் சில விஷயத்த உள்வாங்கி அவரும் மக்களோட மக்களை பயணிச்சு எல்லாத்தையும் செய்யறாரு. வேற ஒன்றும் கிடையாது.